ப்ரோ திருச்செந்தூர் கடற்கரையை நோக்கி முருகர் சிலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நியூஸ்ல சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு ரிவ்யூ பண்ணி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை உள்வாங்கியிருக்கு, மண்ணரிப்பும் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. உங்கள் ஸ்டைலில் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு பாருங்க. வாங்க திருச்செந்தூருக்கு போயிடலாம். அதாவது இப்போ ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். கடலை நோக்கி சிலை பார்த்துட்டு இருக்கு, பழனி சாமி முருகர் சாமி சிலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஃபேக்குங்க. என்ன சொல்லிட்டு இருக்கேன்ட்டு யாருக்கும் ஒழுங்காக புரிஞ்சிருக்காதுல்ல. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த போர்டை யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம் அப்படின்ட்டு இந்த போர்டில் போட்டிருக்கு. இந்த போர்டை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத இப்போதான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திருச்செந்தூரில் எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி நடந்த ஒன்று கடல் உள்வாங்கிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது யானை பாகவனை, அதாவது அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இப்போ அந்த இதுக்குள்ளே யானையை பார்க்கறதுக்கு யாருக்கும் அலோடு கிடையாது. சரி, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய டாபிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து திருச்செந்தூர் கடல் உள்வாங்கிச்சு. அது உள்வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திருச்செந்தூருக்குள்ளே வந்த உடனே முருகரை பார்த்து வீடியோ எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு நினச்சி சாமி கும்பிட்டுட்டு திருநீர்லாம் வாங்கிட்டேன். என்னடா இவ்வளோ நல்லவனாக இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம கை கால் தான் சும்மா இருக்காத, அங்கே ஒரு மாடு நின்றுச்சு, மாட்டுக்கும் அப்படி இப்படின்னு திருநீர் போட்டு பட்டையை அடித்து விட்டாச்சு. அடுத்து மாட்டை சுற்றி தொட்டு கும்பிட்டுட்டு வந்தேன். உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு அளவே இல்லையாடா அப்படின்னு நீ கேட்கலாம். சரி ரைட்டு விடுங்க. அடுத்தது அந்த கருணை கடலை கந்தா போற்றி, இது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கும்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. படியில் இறங்கி போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் கடற்கரையை பார்த்தா எப்போ மாதிரி கூட்டம் சும்மா ஜம்மு நச்சுன்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து சின்னதாக குரங்கு சேட்டையை பண்ணுவோமேன்னு அது மேலே ஏறி தாண்டி அப்படி போனேன். அடுத்து அந்தால ஒரு குரங்கு ஜம்ப் பண்ணி போனேன். திருச்செந்தூரை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க. அதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்க, பார்த்தீங்கன்னா முதல்ல கடல்லேருந்து இந்த படிக்கட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தான் கடல் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு மண்ணெல்லாம் அரிச்சு கொண்டு வந்துட்டு உள்ளே நிறைய பாறை, நிறையா அந்த சிலைகளெல்லாம் கிடைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முருகன் சிலை வந்து அங்கே எங்கேயோ வெளியேறு இருக்குது அப்படின்னு நியூஸ்லலாம் நான் பார்த்துருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த சிலையை பார்க்க போகலாம். நிறைய கல்வெட்டு சிலைகள் அப்படின்ட்டு கடலுக்குள்ளேருந்து கிடைக்குது. அது எப்படி அப்படின்னா, அந்த கோவில் கட்டும்போது கல்லெல்லாம் உடச்சி போட்டிருப்பாங்க. சிலை கொஞ்சம் தப்பாக செதுக்கிட்டாங்கன்னா கடலில் தானே போடுவாங்க. அந்த இதுதான் சிலையாக வந்து வருது பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்துதான் அந்த முருகர் சிலையை பார்க்குறதுக்காக ஓடி வந்து ஜம்ப் அடித்தேன். நமக்கு ஜம்ப் அடிக்க தெரியாமல் விழுந்து விட்டேன். கீழே விழுந்தது யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே கேஷுவலாக அப்படியே ஒன்றும் தெரியாதமா எஞ்சி போயிட்டேன்னா பார்த்துக்கங்களேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் ஒரு சிலை சொல்லியிருப்பேன், பழனி முருகர் சிலை. அது வந்து அங்கே தள்ளி தான் இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு தான் இருக்கேன். இன்னும் தள்ளி தான் போகணும். தள்ளி போயிட்டு நான் பார்த்து சொல்கிறேன், சரியா? சரிங்க, பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா கோயில்கிட்ட வந்தாச்சு. இன்னமும் அந்த சிலையை வந்து கடற்கரையில் பார்த்துட்டு தான் வந்தோம். சிலைலாம் இல்லை. இதுக்கும் அங்கே போய் பார்ப்போம் இருக்கா அப்படின்ட்டு. வாங்க போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அந்த சிலை வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு. அது வந்து யாருக்கும் சரியாக புரிஞ்சிருக்காது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த சிலை கடல்ல இருந்து அடிச்சுட்டு வந்திருக்கு. அதை எடுத்து அங்கே உள்ளவங்க எடுத்து ஓரமாக வச்சுருக்காங்க. நியூஸ்காரங்க என்னென்னா அந்த சிலையை எடுத்து அதை அப்படி கடலை நோக்கி பார்க்குற மாதிரி வச்சு அந்த மாதிரி பில்டப் பண்ணி எடுத்திருக்காங்க. மற்றபடி அந்த சிலை கடலை நோக்கிலாம் ஒன்றும் பார்த்துட்டுலாம் நான் கடல்ல இருந்து அடிச்சுட்டு வந்திருக்கு. ஆனால் அங்கே உள்ளவங்க அந்த சிலையை எடுத்து வெளியே வச்சுருக்காங்க. அவ்வளோதான் நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம பழனி ஆண்டவர் சிலையை பார்க்கல. ஏன்னா சிலையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சிலை சும்மா கடலில் அப்படி அடிச்சுட்டு வந்திருக்கோம் போல். அடுத்து தூக்கி இவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம 2-3 அண்ணனுங்கிட்ட கேட்டோம். கேட்டதில் நியூஸ்காரங்களாம் வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. எடுத்துகிட்டு தம்பி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் கரெக்டாக ஸ்பாட் இந்த ஸ்பாட்டு தான், இங்கே தான் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியல. அதான் ஒரு சின்ன வருத்தம். சரி ரைட்டுங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து என்ன டாஸ்க் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க.